இஸ்லாமியரா நம்மளோட ரோல் மாடல் தான் யாரு? இந்த கேள்விக்கான பதிலா நானும் நீங்களும் சொல்றது, உலக பணக்கார போர்வையில இருக்க பணக்காரர்களையும், விளையாட்டுகள்ல முன்மாதிரியா இருக்க விளையாட்டு வீரர்களையும், சினிமாவோட சோசியல் மீடியா பிரபலங்களையும் தயங்காம சொல்லுவோம். ஆனா உண்மையான முறையில இஸ்லாத்தை புரிஞ்சு ஈமானோட இருந்தோம் அப்படின்னா நாம சொல்ல போற அந்த நபர் உலகம் வியக்கும் பணக்காரரும் இல்ல, பெரிய குடும்பத்துல அதிகாரமா பிறந்தவரும் இல்ல, அவரோட வாழ்க்கையில கூலி வேலைகளை செஞ்ச ஒரு ஆடு மேய்ப்பவர். அவர்தான் நம்மளோட உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மொத்த மக்காவும் வட்டிலையும் மதுவிலையும் பெண்களுக்கு அநீதியாக இருந்தப்போ பெண்களுக்கான நீதிக்காகவும் இஸ்லாத்தோட நீதிக்காகவும் போராடினாரு. வியாபாரம்னா என்ன, வியாபாரத்துல நீதி எப்படி இருக்கணும், ஹலாலான வியாபாரம்னா என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுத்த ஒரு இஸ்லாமிய பிசினஸ்மேன். முஸ்லிம்களோட பூமி போர்கள்ல முழங்கும் போது தலைவரா நின்று போராடிய ஒரு மாவீரர். தனக்கு கல்லால் அடிச்சு திட்டியவர்களை கூட அன்பால அள வைத்த ஒரு மாமனிதர். பாத்திமா நாயகி அப்படிங்கிற இஸ்லாமிய பெண்களுக்கு முன்மாதிரியான சொத்தை அழகான முறையில வளர்த்த ஒரு சிறந்த தந்தை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படின்னு தொடங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர மனைவியர்களோட மரியாதையாவும் காதலாவும் அழகான முறையில முன்மாதிரியா வாழ்ந்த ஒரு சிறந்த கணவர். இஸ்லாத்தோட புனித நூலான அல் குர்ஆனை முதல்ல ஓதின ஆலிம் மட்டும் இல்லாம இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத உலக மக்களுக்கு சொன்ன ஒரு ஆசானுமே கூட. இந்த உலகத்துல இருக்க எல்லா கேரக்டருக்கும் முன்மாதிரியா வாழ்ந்து மறைந்த அவர்தான் முஸ்லிம்களுக்கான அருட்கொடையான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மளோட வாழ்க்கையில எதை ரோல் மாடலா எடுக்கிறோமோ அதை தான் பின்பற்றுவோம். இனிமேலும் நம்மளோட ரோல் மாடல் யாரு அப்படின்னு வார்த்தைகள்ல மட்டும் நம்மளோட உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு சொல்லாம நம்மளோட செயல்களையும் அவர்கள் சொன்ன மாதிரியே மாத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்.